கண்டமனூர் 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 கண்டமனூர். என்ன மானம் உள்ள பொண்ணு மறு உனக்கு கண்டமனூராடா? ஓ, நீ வேறையா? வரலாம். தலைவன் தலைவி கால் வந்துட்டு வரலாம். இங்கேருந்து தேனிக்கு போகிற வழியில் இடது பக்கமாக ஒரு பிரிவு போச்சு. அதுக்கு உள்ளே போனால் உங்கள் ஊர் எல்லையில் ஒரு பெரிய அந்த நாட்டில் சட்டம் எழுதிய ஒரு தலைவருடைய சிலை இருக்குது. இருக்கா? இருக்கலாம். அதுதான் உங்கள் ஊருக்கு அடையாள சின்னம். அப்படி தானே? அதுக்கு உள்ளே தள்ளி போன வலது புறத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த ஜமீன்தார்களுடைய அடையாள சின்னங்கள், பழைய உடைந்து போன அரண்மனைகள், இவைகளெல்லாம் உங்கள் ஊருக்குள்ள கிடக்கா? கால் வந்துட்டு வரலாம். பிரிந்து போன உயிர் எப்படி போச்சுன்னு கேட்கதை விட அந்த உயிருடைய ஆன்மாவினுடைய புண்ணியத்தை மட்டும்தான் பார்க்கணும். வேறு வழி இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே செய்வினை கோளாறுகள் நடந்து ஓயாத சச்சரவுகளும் இப்படி உயிர் சேதமும் ஏற்பட்டுருச்சே, இது மீண்டும் இந்த தீய சக்தி இந்த வீட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. உண்மையா? அதே போல் தன்னுடைய சொத்துக்கள் தொழில் சம்பந்தமான விஷயத்தில் வேதனையும் மனக்குழப்பமும் கூடி இப்போதைக்கு உங்களை நீதிமன்ற வர கொண்டு போய் மாட்டி விட்டுருக்கு. நீதிமன்றத்திலிருந்து வழக்குகளை உங்களுக்கு வெற்றியாக்கி உங்களை சாதகமாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். காகித ஓடம் கடலலை மீதும் போவது போலே மூவரும் போவோ. 1 2 3. இப்போ எஞ்சியிருப்பது 2. அந்த 2ஐயும் தெளிவாக வாழ வச்சு எந்த ஒரு மனக்குழப்பம் இல்லாமல் காப்பாற்றினா போதுங்களா? தெளிவாக்கி தந்தா போதுங்களா? கரை சேர்க்கிறதுக்கு வேண்டிய நல்வழிகளை படித்து தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அமைதி. வரேன் 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 வரேன். நல்லாக்கி வாழ வச்சு தாரேன். மன தைரியமாக இருக்கலாம். பக்கத்தில் வரலாம். எல்லாம் ஜெயிச்சு தாரேன்ப்பா. தீய சக்திகளை நீக்கி தெய்வீகமாக வாழ வச்சு தாரேன். வெற்றி உண்டு. 3:30 மணிக்கு என்னை பார்த்து போங்க. கருப்பசாமி. ஆமாம். அப்படியா? கேட்டு பார்க்குறேன். யாருன்னு பார்ப்போம். தேனி எல்லை தேனி. யார் இருக்கா? ஒரே ஒரு உத்தரவுகனி இருக்க. தேனி. தேனி எல்லை தேனி. யாரு? தேனியா? அவரு எந்த பக்கம்பா? கால் வந்துட்டு வரலாம். பிறப்பிடம் வேறாய் இருந்தாலும் பூர்வீக இடம் தேனி. இப்போ வாழதுக்கு சென்ற இடம் கேரள தேசம். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? இவனுக்கு என்ன அப்படிக்காக்கலாம். உட்காரலாம். பக்கத்தில் வந்து உட்காரு. 2.5 வருஷம் தொழிலை பற்றிய மனவேதனையும் இப்போ உன்னுடைய சொந்தமான இல்லற வாழ்க்கை சொந்தமாக மனக்குழப்பமும் அடிக்கடி நிம்மதி இல்லாமல் சச்சரவு சண்டைகள் உள்ள உபாதைகளும் நடந்து வீண் குழப்பத்தை இப்போ சுமந்துக்கிட்டு இருக்கியா நீ? உண்மையா? அதனால் இதுக்கு யாருடைய தூண்டுதலாக இருக்கலாம்? இதுக்கு யார் காரணம்? இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் கருப்பசாமி. ஒரு இடத்துல
தொழிலை உருவாக்குறதுக்காக ஒரு முயற்சியும் பண்ணியிருக்கேன், அதுக்கும் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்க வந்திருக்கேன். சரளடா செல்லம், கால் வந்துட்டு வா. வரக்கூடிய ஆவணி மாதத்தில் தொழிலை உருவாக்குவோம். அதுக்கு 2 பேர்கள் உனக்கு உதவியாக வருவாங்க. அது மூலமாக அற்புதமாக கொடி கட்டி பறக்கக்கூடிய அளவுக்கு பணத்தை சம்பாத்தியம் பண்ணுவோம். 3 வருஷம் ஒழுங்காக ஓடும். 3 வருஷம் கழிஞ்சு படிப்படியாக தளரும். தொழிலை மாற்றிருந்தேன், ஜெயிச்சு தரேன். வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய வாக்குவாதம், ஒற்றுமை குறைவை தீர்த்து தெளிவாக வாழ வைக்கிறேன். ஒரு வீடு சம்பந்தமாக மனக்குழப்பமும் சிந்தனையும் அடிக்கடி மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேற என்ன வேணும்? கதை தான் நீ எழுதி வச்சிருக்க. ப்ரொடியூசருங்கிறது வேற. கதையை எழுதிக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு தேடுத. யாராவது ஒரு ப்ரொடியூசர் அமைச்சிட்டோம்னா நமக்கு படத்தை எடுத்துடலான்னு ஒரு முடிவு வச்சுருக்க. ஆவணி மாதத்தில் ஒரு ப்ரொடியூசர் வருவான், பட்ஜெட் படம் 3 கோடி ரூபாய்க்குள்ளே நடக்கும். நானே வாரேன், நடத்தியும் தாரேன். இப்படிடா வெற்றி உண்டு. தெலுங்கில் டப்பிங் பண்ணதுக்கு ஒரு உதவியை கொண்டு வந்து தாரேன். நிறைய பணம் கிடைக்கும், ஜெயிச்சுக்கா. நல்லாரு. கருப்பசாமிக்கு நீங்கள் தேனி இல்லையா? எங்க பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? நீங்கள் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு உத்தரவு இல்லை. தப்பாக நினைக்க வேண்டாம், மன அமைதி கொள்ளவும். ஒரு நேரத்தில் ஒரு எல்லைக்குள்ளே நான் கருப்பசாமி இருந்தேன். அந்த எல்லையில் இருக்கும் பொழுது ஒருத்தன் செருப்பு தைக்கிறவர் ஒருத்தர் என் கோயில் வாசல்லே இருப்பார். அப்போ என் கோயிலில் இருக்கக்கூடிய பொருள்களெல்லாம் ஊருக்காரங்க கொண்டு வந்து அங்கே வச்சிருவாங்க. அதில் தங்கப்பொட்டும் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அந்த தங்கப்பொட்டை காணாமல் போயிடுது. ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து செருப்பு தைக்கிறவனை நீந்தாண்டா எடுத்த, உன்னை உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு ஊரை விட்டு அவனை விரட்டிட்டாங்க. அவன் வந்து இங்கே சரணாகதி ஆனான். அவன் எடுத்தானான்னு கேட்டேன். கருப்பசாமி அவன் எடுக்கலப்பா, நிரபராதின்னா. நிரபராதியை ஒரு ஊரை குற்றவாளியாக சொல்லுதே கருப்பசாமி, ஊருக்கு போனால் அவனை வெட்டி போடுவாங்கடா அப்படின்னு வந்துச்சு. அப்பொழுது நான் கூறினேன், அடே நீ நிரபராதி, நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு 6 மணிக்கு ஊருக்குள்ளே இறங்கு. உன்னை தேடி எல்லாரும் விரட்டத்துக்கு வருவாங்க. அப்படி விரட்ட வருகிற பொழுது என்னையை கூப்பிட்டு 2 செகண்டில் அவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டேன். கனியை கொடுத்தேன். 6 மணிக்கு போனான். எல்லாரும் விரட்டிக்கிட்டு வந்தாங்க. நின்றுக்கிட்டு ஐயா கருப்பசாமின்னு சொன்னான். இங்கேருந்து ஆங்காரமாக சத்தம் கேட்டேன். அவனை விரட்டிட்டு வந்தவங்களாம் திரும்பி போயிட்டாங்க. மறுநாள் அடுத்த வெள்ளிக்கிழமையில் அந்த குரூப்பே வந்துச்சு. அடே இவன் கருப்பசாமின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்னடா தெரிஞ்சுதுன்னு கேட்டேன். அவன் கருப்பசாமின்னு சொன்ன உடனே அவனுக்கு பின்னால ஆயிரக்கணக்கான வீரர்கள் குதிரையில் தீப்பந்தத்தோடும் அருவாளோடும் நிற்பதை கண்டோம். ஆக இவனுக்கு பின்னால ஏதோ இருக்குன்னு சொல்லி போயிட்டான்னா. அப்போ நான் சொன்னேன், உண்மையிலேயே களவாணி பேரை நான் பிடிச்சி தரட்டுமாடா அப்படின்னேன். முதல்ல 4 வரிசையில் நினைவன் ஒரு பேயை மட்டும் பின்னணிக்கே போனான். களவாண்டவன் அவன் தான். கழுத்தை பிடிச்சி வெளியே தூக்கி கொண்டு விட்டுட்டேன். நிரபராதியை காப்பாற்றினேன். அப்படிப்பட்ட கருப்பசாமி வீரமாக எங்கே இருக்கிறார் தெரியுமா? காரியாப்பட்டி. யார்ப்பா இருக்கா காரியாப்பட்டியில்? விருதுநகர்லேருந்து உள்ளுக்கு போனால் காரியாப்பட்டி. அந்த எல்லையில் நான் கருப்பசாமி இருப்பேனே. சரிண்ணா, காலில் வந்துட்டுவாங்க. என்னம்மா சோமா இருக்கியா? போக வேண்டியதானே. பையன் கூப்பிட்டா நீ சொன்னதை கேட்க வேண்டியதானே. ஓ அப்படி சொல்ல. அப்போ பொறுமையாக இருக்க வேண்டியதான். ஏதாவது ஒன்று ஏற்றுக்கணும்ல. இன்னொரு தினம் காலில் வந்துட்டு வரலாம்.
கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நிலம் இடம் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. வெற்றி கிடைக்க மாட்டுக்கு. மண்ணெல்லாம் கருப்பு கலரில் இருக்குது, ஆனால் விளைச்சலில் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அதில் வில்லங்கம்ம வேதனையும் சேர்ந்தே இருக்குது. சில பேர்களுடைய இடைஞ்சல்களால் சில குறைபாடுகள் நடக்கும். மாற்றி தாரேன். இவனை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். ஐடி கம்பெனியில் தானே வேலைக்கு போகணும். என்னப்பா இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் அதானே, ஐடியில் தான் வேலைக்கு போகணும்னா இந்த கம்பெனிக்கு தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு ஒரு பிடிவாதம் பிடிக்கானே. உன் மகன்கிட்ட விவரம் என்னைக்கு அதை கேட்டியா நீ? அப்படி தானடா. ஏன் ஐடியிலே எத்தனையோ சேனலைசேஷன் கம்பெனி இருக்கலாம். நீ என்னது அது டொயோட்டோவா என்ன வச்சுருக்க? ஜோக்கோ. ஏன் அந்த கம்பெனியில் மட்டும் ஏன் டொயோட்டோ இல்லையா? இருக்க தானே செய்யுது. யூஎஸ்ஏலேருந்து வரும் அந்த கம்பெனி. சரிண்ணா, நீ எதுக்கு இந்த ஜோகோவை மட்டும் நினைக்கிற? இதிலே நீ அப்படி வின் பண்ணி எம்டி வர கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கிற. ப்ரொமோஷன்லாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், ஒரே கம்பெனியில் கரெக்டாக வேலை பார்க்கணும்னு ஒரு முடிவு. அப்படி தானே? கால் வந்துட்டு வா. ஒரு ரகசியம் இருந்தால் சொன்னால் இன்னும் சொல்லிடுவோம்ல. அந்த கம்பெனியில் நீ ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருக்கியா? போட்டு அவங்க உன் அப்ளிகேஷன்லாம் பார்த்துட்டாங்க. உன்னுடைய குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உன்னை விட கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த ஒருத்தன் வந்து ஏற்கனவே உன்னுடைய போஸ்டிங்கில் போய் உட்காந்துருக்கான். புரியுதா? அவன் ஏற்கனவே சின்சியரான ஒர்க்கு பார்க்க முடியலன்னு சொல்லி இடமாற்றத்தை கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க இடமாற்றம் தரமாட்டோம், நீங்கள் இங்கேருந்து ரிமோட்டிங் சம்மந்தமாக வேலையை வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பை ஓகே பண்ணி விட்டுருக்காங்க. நீ ரிமோட்டிங் வேலை வேணுமா, உனக்கு ப்ராக்டிக்கலாக வேலை வேணுமா? ப்ராக்டிக்கலாக வேணும். ப்ராக்டிக்கலாக வேலை வேணும்னு சொன்னால் உனக்கு செப்டம்பர் மாதம் 30 கழிஞ்சு செப்டம்பருக்கு அடுத்து என்ன மாதம்டா? அக்டோபர் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் உனக்கு ஒரு இன்டர்வியூ வரும். அட்டன் பண்ணுற சம்பளம் 75,000க்கு மேலே கிடைக்கும். மாத சம்பளத்தை எனக்கு தாரேன். கால் ஒன்றுவான். கர்மசாமிக்கு நானும் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்க? இந்தாடா, குழப்பமில்லாமல் செயல்படு. இப்போ ஏற்கனவே ஆன்லைனில் கொஞ்சம் இன்டர்வியூக்குரிய கேள்விகள்லாம் நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற. சரிண்ணா? அந்த கம்பெனியை பற்றிய நிறைய டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிருக்க. எத்தனை பேர் இந்த வருஷத்தில் வெளியேறி இருக்காங்கிற லிஸ்ட் எடுத்தியா? எத்தனை பேர் எழுதியிருக்கான்? 17 பேர் வெளியே போயிருக்கான். சரியா? உன்னை கொண்டு வந்து புதுசாக சேர்க்கேன். அவங்கள ஓகே பண்ணுவோம்ல, நான் வர்றேன். விட்றா கூட பிடிச்சிக்கோ. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு இந்தா. வேற என்னப்பா வேணும்? கொஞ்சம் கண்ண மூட அந்த பக்கம் வரேன். ஏற்கனவே தொழில் இருந்த இடத்த மாத்துற நீ அதானே? அந்த இடத்துக்கு நானே வந்து விளக்கேற்றி தரேன். நிறைய தொழில் நடக்கும். பல லட்சம் சம்பாத்தியம் பண்ணுவேன். வெற்றி உண்டு. செல்வாக்காரங்க செல்லங்களே, வாழ்க வாழ்க வாழ்க. இந்த மாதம் திறக்க வேண்டாம், இந்த மாதம் திறந்துடவா? அவசரப்படுத்தியோ? அமாவாசைக்கு பிறகு 3ஆம் பிறைக்கு மேல் திறந்துக்கா. போயிட்டு வா. சரக்கு வாங்கி வச்சு கும்பிட்டு நான் வந்துடுவேங்க. அதான் நான் சொன்னேன். இவங்க என்ன கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஏற்கனவே ஒரு கல்யாணம் முடித்த மனவேதனையும் துயர அலைகளும் கூடிவிட்டன. மற்றொரு வாழ்க்கையும் உன்னை இன்பமாக வாழ வைக்காமல் அடையாளம் காட்டிவிட்டு பிரிந்து விட்டன. ஆனால் இதற்கெல்லாம் காரணம் யாரென்று நான் நினைத்தேன். உடன் பிறந்த உறவினர்களா, அல்லது சொந்தக்காரர்களா, அல்லது என் விதியே இப்படித்தானா என்ற ஒரு வேதனை உன் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. கால் ஒன்று வரலாம். அந்த 2 பெண்களுமே உன்னை மீண்டும் தொடர்வதற்கு மனமில்லாமல் இருக்கிறார்கள். அதனால் அவர்களோடு வாழக்கூடிய விதியும் அமைப்பும் இல்லை. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடும் வயல்வெளி விசைய சொத்துக்களும் உன் பேரில் இருக்குது. நீ உயிரோடு இல்லாமல் செத்து போயிட்டனா அந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். உன்னை பொண்டாட்டியோட வாழ்ந்தா எங்களுக்கு கிடைக்குமாடா? கிடைக்காது. என்ன செஞ்சால் சரி வரும்டான்னு பார்த்தேன். பிரித்து விட்டுருவோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். யாருன்னு மட்டும் கேட்கக்கூடாது.
அப்போ நீ புரிஞ்சா சந்தோஷம். கால் வந்துட்டு வா. என்னப்பா அந்த பைப்பை பிச்சுட்டீங்களா? புதுசு வாங்கி கொடுங்க. அண்ணே மதியம் உணவு முடிச்சுட்டு போங்க. அதனால் யாரையும் நொந்து பிரயோஜனம் இல்லை. இனி ஒரு துணைவி கிடைக்கும். உன் சொத்துக்கள் பத்திரங்கள்லாம் உன்கிட்ட இருந்து டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்கடா. புரியுதா? அதில் எந்த வில்லங்கமும் இல்லாமல் காப்பாற்றுறேன். உன் உடம்புல ஒரு சக்தி ஆட்டுது. அது உண்மையிலேயே தெய்வமா வேற எதுவும் ஆவியா? ஏன் ஒரு மூலமாக எதுவும் குழப்பிட்டாங்களா? அதனடா கேட்குற. நான் தான் உன்னை காக்கிறதுக்காக அன்றாடம் தொழுது வந்தியே. அந்த சொலமான சாமியுடைய பக்தி உன் ஆன்மாவில் இருக்கு. அசைக்க முடியாமல் காப்பாற்ற வச்சிருக்கேன். இந்த அப்படி நல்லாரு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு ஈரோடு எல்லை. ஈரோடு ஈரோடு எல்லை. ஈரோடு எல்லை வந்திருக்கலா? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம். கண்ணங்கருத்த கிளி கட்டழகன் தொட்ட கிளி நடை போட்டாடி. அது யார்? அது யார்? இது யார்? இது யார்? யாருடைய பேத்தி? யாருடைய மகள்? உட்காருங்க மன அமைதியோட. எதுக்கு மனம் குழம்பிக்கிட்டு இருக்கிய? மனதை அடங்கவில்லையே. இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வாங்க பார்ப்போம். ஒன்று போல பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. இந்த பாட்டை கண்ணதாசன் ஏன் எழுதினார் தெரியுமா உங்களுக்கு? அமைதி ஏன் எழுதினார் தெரியுமா? மாடப்புறா கோயில் கூடாரங்களிலும் கட்டடங்களிலும் ஆடும். காட்டுப்புறா வனத்தில் பறக்கும், கிணத்துல அடையும், பொந்துகளில் புதர்களில் இருக்கும். மணிப்புறா காட்டுகளில் தெரியும், தனியாக தெரியாது, ஜோடியாக தெரியும். அந்த ஜோடியில் ஒன்று பிரிஞ்சிடுதுன்னா, பிரிஞ்சுனா இறந்து போச்சுன்னு வச்சுக்கோ, கொஞ்ச காலம் தேடும். அப்படி கிடைக்கலன்னு சொன்னால் தேடிக்கிட்டு அலையக்கூடிய மணிப்புறாவிலே ஒன்று தன்னால் முடிந்த அளவு ஆகாய வீதியிலே உயரமாக பறக்கும். பறந்துட்டு தன் இறகு இரண்டையும் ஒடுக்கி தலைகளாக கீழே விழுந்து செத்து போயிடும். அப்படி உயர்ந்த மனம் படைத்த அன்புக்கு இடம் கொடுத்த புறாவின் பெயர்தான் மணிப்புறா. அதைத்தான் கண்ணதாசன் எழுதினார். பறவைகளில் அவள் மணிப்புறா. புரியுதா? ஜோடி. அந்த ஜோடிக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு. உன் புரிதம் அங்கே இருக்காரு. அவருடைய மனசு நமக்கு எப்படி இருக்கு? அவருடைய உள்ளுறவுக்கும் உன் மனதுக்கும் கொஞ்சம் போராட்டம் நடக்கு. புரியுதா? அதனால் இந்த வாழ்க்கை இனிக்கவில்லையே, இதில் உள்ள நிலைமைகள் மாறுமா மாறாதா, நம்ம இஷ்டப்படி வருமா வராதா, அப்படி என்ற ஒரு ஏக்கமும் தாகமும் உன் உள்ளத்தில் இருக்கும் மகளே. உண்மையா? கால் வந்துட்டு வா. போன பாடுறாடா. அவர் மனதை நேர்மையான வழியில் திருப்தி எட்டி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை கிட்ட வர வச்சு ஒற்றுமையாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? சந்தோஷமாக இருக்க வைக்க. இடைப்பட்ட ஒரு ஆண்டில்
சில லட்சங்களை இழந்து மனவேதனை அடைந்து நொந்து கொண்டீர்கள். தொழிலை நோக்கி ஒரு நஷ்டம், நட்பு ரீதியாக ஒருவனை நம்பி போன பணமோ பல நஷ்டம். இந்த இரண்டுக்கும் இடையில் விடை கிடைக்காத வேதனையில் இப்பொழுது வாடிக்கொண்டிருக்கிறீர்கள். தேவையில்லாமல் பிரத்தியாருக்காக பட்ட கடனோ அதிகம், அதில் வழக்கு வருமோ என்ற குழப்பம், வேதனை எல்லாமே இப்போ உங்கள் தலையில் இருந்து ஆடுது. அதை தீர்த்து கருப்பசாமி தெளிவான வழிகாட்டுப்பான்னு கேட்க வந்திருக்கிய. கால் வந்துட்டு என்ன போட்டால் எடுத்தாரு? போட்டா யாருமே தனிப்பட்ட முறையில் எடுக்காதீங்க, தப்பாக நினைக்காதீங்க. வேற என்ன வேணும் மகளே? பொண்ணு அமைச்சு தர்றது என் பொறுப்பு. வேலை கிடைக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும், அது வரை பொறுமை வேண்டும். செம்மையாக நடத்தி தரேன். தை மாதம் வரை ஒட்டு மொத்தமாக காத்திருக்கணும், ஜெயிச்சு தந்துடுறேன். போக முடியும், பணம் கொடுக்காம போனால் முடியும். பணம் கொடுத்தா ஜெயிக்க மாட்டீங்க, தோற்று போயிருவீங்க. புரியுதா? பொறுமையாக இருங்க. தை மாதம் வரை பொறுமையாக இருக்கணும். நான் அமைச்சு தரேன், வாழ்க்கையை நடத்தி தரேன். பக்கத்தில் வா, கொஞ்சம் நீங்கள் அங்கே தள்ளிருங்கோ, இந்த காலம் அங்கே தள்ளி வை. பொறுமையாயிருமா? பக்கத்தில் வாடா. இந்த ஸ்கின் அலர்ஜி சோரியாசிஸ் போன்ற பாதிப்பை கொடுக்காது. புரியுதா? அதில் முதல் தரமானது தானே தவிர விளைந்த நோக்கில் உள்ளதல்ல. இது மாறிவிடும், இனி வளராது. காப்பாற்றி தரேன், வெற்றியை தரேன். இந்த அப்படி நல்லா இருக்கு. பக்கத்தில் வரலாம், நல்லா இருக்கு. ஓகே, அடுத்த வேளக்கிழமை இரவு என்னை வந்து பாருங்கள். அடுத்த வேலை 10ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வேளக்கிழமை. நமச்சிவாயம் நிற்கும், போகலாம், வந்துக்கிட்டோம். சரி, நல்லா இருங்க. கர்மசாமிக்கு குழந்தை பற்றி கேட்க வந்தது யாரும் உண்டுமா? போயிட்டு வாங்க, எழுச்சி போங்க. அதே ஈரோடு எல்லை பெண்ணடியாள் தோட்டம் இருக்கு, எங்க இருக்கு? ஈரோடு எல்லை 1 2 3 முக்கு சாலை. அந்த சாலையிலேருந்து நேராக போனால் ரைட் சைடில் ஒரு தொழிற்சாலை, இடதுபுறத்தில் கொஞ்சம் தாவரங்கள் எல்லாம் விளையக்கூடிய இடமா இருக்குது. அதில் கற்பராயன் இருக்காரா? இருக்காரு. கற்பராயன் சாமி வரார உங்கள் எல்லையில். நீ சொல்கிறது உன் வீட்டு எல்லையில் இருக்கக்கூடிய விநாயகர், நான் சொல்கிறது தோட்டத்து எல்லையில் இருக்கக்கூடிய கற்பராயன். கால் ஒன்று வரலாம். ஆலை தொழில் என்னம்மா வேணும்? பக்கத்தில் வா. கையில் என்ன வச்சுருக்கோம்னு தெரியுமா? பூவெடுத்து கொடுத்துருக்கேன். கல்யாணம் நடந்தாச்சு, இனி தடை இல்லை, யாரும் தடுக்க முடியாது. வெற்றியாக்கி தரேன், ஆவணியில் நடந்துடும். பணமும் தரேன், நல்லா இருக்கும். கண்ணீர் விடாத தைரியமாக இருக்கும். சரி, அதுக்கு அடுத்த உத்தரவில் கவனிப்பாங்க. கர்மசாமி திருப்பூர் கால் ஒன்று வரலாம். சரி, தரட்டும். நம்ம சாமி படம், நம்ம சாமி படத்தை போட சொல்லு. என்னப்பா வேணும்? நான் சொன்னா நீ வருத்தப்படுவியா மகனே? வருத்தப்பட மாட்டேன். இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டு வா. தொப்பல், அடி வயிறு,
கடுப்பு. உந்திச்சுழி தொப்புளிலிருந்து அடிவயிறு பக்கத்தில் உஷ்ண உபாதையும், இரவில் மன உளைச்சல் சம்பந்தமான மனச்சிதைவு குழப்பமும் நடக்கு. சரிண்ணா? ராத்திரி எந்திரிச்சு உட்கார்றது மாதிரியே ஃபீலிங் வரும். அடிக்கடி யூரின் போகிறது மாதிரி ஃபீலிங் வந்துக்கிட்டு இருக்கும். நடக்கா? இதுக்காக சைக்காட்டிக்ஸ் மாத்திரை சாப்பிடணுங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. அதுக்கு சரியாக பலனளிக்கவில்லை. இது முதல் தரத்தை சார்ந்ததா ரெண்டாம் தரத்தை சார்ந்ததா என்ற ஒரு ட்ரீட்மெண்ட் பவர் இன்னும் ஆணித்தனமாக கிடைக்கல. அதனால் பொதுவான ஒரு மாத்திரையை இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, தெளிவடையலை. இதை நிப்பாட்டி தெளிவுபடி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். இந்தாப்பா, வெற்றியாக நடக்கும். அந்த கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும். நீ நினைக்கிற இடத்துலேயே அந்த மாப்பிள்ளை கிடச்சாச்சு. சந்தோஷமாக நடக்கும், புண்ணியமாகிடுது. ஆமாப்பா, சென்னையில் இருக்கான். போயிட்டு வா. சந்தோஷம்.